ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே அம்மா சொன்ன மாதிரிங்க நம்ம ஆறுமுக கணேசனுக்கு வேலை கிடச்சிருச்சுங்க. திருமணத்துக்கு முன்னால் வேலை கிடச்சிருச்சு. இவன் தனக்கு பசிக்குதுங்கிற நினைக்கிற நேரத்துல எல்லாம் அம்மாவை நினச்சானே அம்மா உடனே சாப்பாடு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சி உண்மை பல இடம் நடந்திருக்குது. அதை தன்னுடைய இன்னொரு சிநேகிதன்கிட்ட சொல்கிறான். எனக்கு பசின்னு வந்துச்சுன்னா உடனே அம்மா நினச்சுன்னா எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எந்த இடமா இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறான் பெருமையாக. அதை கேட்ட அந்த நண்பன் சொல்கிறான், டேய் சும்மா அறக்காதடா, நடுக்காட்டில் நின்றுட்டு சோறு வேணும்னு கேட்டால் அவங்க அம்மா கொடுத்துருமாக்கு அப்படிங்கிறான். ஆரம்ப கணேசன் சொல்கிறாரு, கண்டிப்பாக எங்கள் அம்மா கொடுக்கு அப்படின்னு. பார்க்கலாம்டா அப்படி நடந்தா சொல்கிறா, நானும் நம்புகிறேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி சக்தியில் ஆறுமுக கணேசனுக்கு என்ன உத்தியோகம் அப்படின்னாங்க, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஊர் ஊராக போய் ஆர்டர் எடுக்கிற வேலை. அந்த மாதிரி இங்கே அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஊரில் வேலையை முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு போகணும். அப்போ மணி சுமார் 12 இருக்கு. அந்த பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு பஸ் கிடையாது அந்த நேரத்தில். இன்னும் 2-3 மணி நேரம் கழிச்சு தான் வரும். அதனால் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இப்போ குறுக்கு தாட அப்படி வயக்காட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஊருக்கு போயிடலாம், பக்கம்தான், பஸ் வர நேரத்துக்குள்ளே நீ போய் வேலையை முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு கூட போயிடலாம்னு சொல்கிறாங்க. சரி, இது நல்ல யோசனையாக இருக்குன்னு அதே மாதிரி இவர் அந்த குறுக்கு தடத்தில் வயக்காட்டு வழியில் இறங்கி நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ மணி நண்பகல் 1 மணி ஆயிடுச்சு. காலையிலேருந்து சுற்றுனது இப்போ நடக்கிறது எல்லாம் சேர்ந்து நல்லா பசி எடுத்துக்கிச்சு. சுற்றி முற்றியும் பார்க்குறாரு, எங்கேயும் மனித நடமாட்டமே இல்லை. அதனால பசி வேற கில்லுதே, தாகம் வேற. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அம்மா பசி வயிற்ற கில்லுதம்மா, எனக்கு சாப்பாடு வேணும்மா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அடுத்த செகண்ட் பாருங்க என்ன அதிசயம் நடக்குதுன்னு, கணேசா அப்படின்னு ஒரு குரல் கூப்பிடுது. சுத்தி முத்தியும் பார்க்குறாரு, யாரையும் காணா. சரி, கணேசங்கிற பேர் பொதுவான பேர், நிறைய பேருக்கு வச்சுருக்கிறாங்க, வேற யாரையாவது கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் முன்னால் 4 எட்டு நடக்கிறார். 4 எட்டு வச்ச உடனேயுமே அதே குரல் மீண்டும் கேட்கிறது. எப்படி? டேய் ஆறுமுக கணேசா அப்படின்னு. டேய் ஆறுமுக கணேசா. இந்த டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த குரல் இவருக்கு நல்லா பரிச்சயமாச்சு. ஓ, இது நம்மளுக்கு ரொம்ப காலமாக பழக்கப்பட்ட குரலாச்சே, யாரா அது அப்படின்னு குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்குறாரு. தூரத்தில் இவர் வயதொத்த ஒரு வாலிபன் ஒடியாந்துட்டு இருக்கிறா இவரை நோக்கி. பக்கத்தால் வந்தவனெல்லாம் தெரியுது. வந்த நண்பன் இவருடைய பாலிய சிநேகிதன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்றா படித்தவங்க. அவர் பேர் கருப்புச்சாமி என்கிற மாரியப்பன். வந்தவர் ஆறுமுக கணேசனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். டேய் எங்கடா நீ இந்த பட்ட பகலில் இப்படி வயக்காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போயிட்டு இருக்கிற, இந்த பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு தொழில் கிடச்சிருக்கு, வேலை கிடச்சிருக்குது, அது விஷயமா இப்படி வந்தேன். குறுக்கு வரல போகும்பொழுது இங்கே வந்ததுனால இப்படி ஆகிப்போச்சுன்னு எல்லாம் விளக்கம் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, அந்த கருப்புச்சாமி என்கிற மாரியப்பன், டேய் அந்த கதையெல்லாம் கிடக்கட்டும், முதல்ல வா வீட்டுக்கு போகலாம், பார் அங்கே தெரியுது பார் சாலை, அதுதான் எங்கள் வீடு, முதல்ல 2 பேரும் போய் கை கழுவி சாப்பிடுவோம், அப்புறம் மற்ற நியாயமெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரத்தான்னு இழுத்துட்டு போயிட்டார். இழுத்துட்டு போய் 2 பேர் சாப்பிட்டு அப்புறம் தான் ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசினாங்க. எப்படி பார்த்தீங்களா சக்தியில? நண்பன் கேட்டானே, நடுக்காட்டுக்குள்ளே பசிக்குதுன்னு கேட்டான், உங்கள் அம்மா சோறு கொடுத்துருமா அப்படின்னு கேட்டானே, இப்போ அம்மா கொடுத்துங்களா இல்லைங்களா? எப்படி பாருங்க அம்மா சித்தாடல் பண்ணுறாங்கன்னு. ஓம் சக்தி.